இங்கேயே பிறந்து இங்கேயே அரசியல் செய்கிற ஒரு வாரிசுக்கு பதவி கொடுக்கறது தப்புனா இந்த மாநிலத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தருக்கு பதவி கொடுக்கறது சரியா? ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் வெங்கட் கே நாராயணா அவர்களை தமிழ்நாட்டின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இதை எதிர்த்து எல்லா எதிர்கட்சிகளுமே அவங்களுடைய வாய்ஸையும் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெங்கட் கே நாராயணா யார் அப்படின்னா, இவரோட ஓட்டிங் ரைட்ஸ் பெங்களூர்ல இருக்கு, இவரோட வீடு பெங்களூர்ல இருக்கு, இவரோட பிசினஸும் பெங்களூர்ல இருக்கு. ஆனா இவரோட நேட்டிவ் பெங்களூர் ஆனா கிடையாது, நேட்டிவ் வந்து ஆந்திரா. இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஒரு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் இதை பற்றின கிரிட்டிசிசம் வரும்போது நிர்மல்குமார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ரீசெண்டாக கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றின ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கஷ்டமான நேரத்தில் கூட இருந்தார், நம்பிக்கைக்குரிய ஒரு நபர், கொடுக்கறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு ஒன்றும் பெரிய பவர் கிடையாது, இவர் வெறும் ஒரு கோஆர்டினேஷன் தான் பண்ண போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் அவர் கர்நாடகாலன்னு சொல்கிறீங்க, நான் அவர் கர்நாடகா கிடையாது, ஆந்திரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சுற்றி நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் வந்து திறமை மிக்க ஆளே கிடையாதா இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்லாம் நிறைய எதிர்கட்சிங்க வந்து அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் டிவிகே கவர்மெண்ட்டை சுற்றி இந்த ஒரு 1 வீக்கில் நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது மட்டுமானா இல்லை, கில்லி சரத் அவர்களுடைய ஒரு கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பல எம்எல்ஏ மேலே வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் கிழமையை வந்துட்டு ரொம்ப டென்ஸ்டாக போயிட்டு இருக்கிற இந்த ஒரு டைமில் இங்கே மட்டும் தான் இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே மட்டும் கிடையாது ராசான்ட்டு இன்னொரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, கொஷின் பேப்பர் லீக்காய் திரும்ப எக்ஸாம் போஸ்ட்பாண்டு. அது என்ன எக்ஸாமு என்ன இஷ்யூன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.